வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு போனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சத்தம் ஏர்பட்ஸ் நாய்ஸோட. ஏன் அது ஏர்பட்ஸ்னு சொல்றது போல அதுக்கும் ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா காற்று பட்ஸுக்கு என்ன பட்ஸுக்கு என்னையா காது குடையிறது கருமாந்திரம். ரியல்மினாலே டூத் பிரஷ்ல ஆரம்பிச்சு காது குடையிற வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்கிறதுக்கான ஹிண்ட் ஐயா இந்த வீடியோல கொடுத்திருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஏர்பட்ஸ் ப்ரோ. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது பக்கத்துல இருக்கிறது வந்து ஆக்சுவலா இது வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து இவருக்காக எக்ஸ்க்ளூசிவா செஞ்சது. சோ இதையே தூக்கி போட்டுட்டு இப்ப வந்து நாய்ஸ்க்கு ஒரு போறாரு. அது ஏன் அப்படின்றத வந்து நம்ம அன்பாக்சிங் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங், ஆனாலும் உங்களுக்காக செஞ்ச இதை நீங்க தூக்கி போட்டு போறீங்க. இல்ல வெயிட் பண்ணது ஏன்னு சொல்லுவோம். நம்ம இது வந்து நம்ம இருக்கிறது ஐசிஒய் ஒயிட், ஐசி ஒயிட்டா, அதுதான் ஐசிஒய் ஒயிட். சரியா? இதுலயே ஒரு ஐஸ்லாண்ட் எஸ்டேட் மாதிரி தான் இது. சரியா? அடுத்து ஃபுல் டச் கண்ட்ரோல் இருக்கு, 20 hours டோட்டல் பிளே டைம் இருக்கு, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட், USB டைப் சி சார்ஜிங். ஓகேயா? அது தவிர பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், இது வந்து ஐயோ படுத்துறானே. சரி, உள்ள வந்து 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்காண்டா, யூசர் மேனுவல், செம்ம தேங்க்யூ கார்டு, வெரி குட், ஒரு நம்பர் பேரிங் கார்டா. சரி, என்னென்னமோ போட்டிருக்காங்க ஜாலிக்காக. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. சரியா? இது மாடல் ஐடி வந்து C20 டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 420 இல்லாம இருந்தது அது வரைக்கும். சரி, எனக்கு பார்க்கணும், அன்பாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, பில்டப் கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். மியூசிக் எவ்ரிடே பண்றோம், ஒரு ஹேஷ்டேக் இருக்கு, மத்த வேற எதுவும் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கு. உள்ள பேக்கேஜிங் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இங்க பேரு அவ்வளவுதான். இதுல வந்து நைஸ்ங்க, டைப் A to டைப் C கேபிள் இருக்கு. இத தவிர ஏர்பட்ஸ்க்கான யூசர் மேனுவல் இருக்கு. அப்புறம் அந்த தேங்க்யூ கார்டு, வாரண்டி கார்டு, இது எல்லாமே இதுல இருக்கு. சூப்பர். வாரண்டி பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் யுவர் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு QR கோடோட அதுவும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி பேர் பண்றது? பேரிங் பட்டன் ஒண்ணும் இல்லையா எது இதுல? அது நீ இப்போ ரிமூவ் பண்ண உடனே தலை பேரிங் மோடுக்கு போயிருப்போம். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் நார்மலா என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கனெக்டர் பின்ல வந்து ஆக்சுவலா அது வந்து ஆட்டோ பாஸ் ஆட்டோ ஸ்டாப்புக்குன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது போகோ பின் சார்ஜிங். இந்த ஆக்சுவலா இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா வச்சுக்கோங்க, இந்த போகோ பின் சொல்றல அத வந்து மேக்ஸிமம் TWS எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுல ஒரு சின்ன பேண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆமா, ஏன்னா சார்ஜிங் கேஸ் பேட்டரி வந்து 500 mAh அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ஓவராலா. ஏன்னா இங்க பாரு, இது வந்து கிளாசி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரியே ஃபினிஷ்டா. இதுல அதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்கிராச்சஸ் உன்னால பார்க்க முடியும். ஆமா, இது வந்து மேட் அப்படின்றது வந்து அவ்வளவா பார்க்க முடியாது. ஸ்கிராச்சும் ஆகாது, அது வேற விஷயம். ஆல்ரெடி ஸ்கிராச்டுன்னு சொல்லலாம் மேட் பொறுத்த வரைக்கும். அடுத்து இதுல வந்து இப்போ இவங்க கிளைம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 4 hours வந்து என்னதுடா என்னாச்சு மேக்னெட் ஒட்டுதா? அதான் இதுல வந்து 4 hours பிளே டைம் சொல்லிருக்காங்க. சரியா? 4 hours பிளே டைம் நீ கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது 20 hours அவங்க கிளைம் பண்றது. பட் இதுல வந்து நம்ம நிறைய தடவை சொன்னதுதான், TWS பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பை சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா. அவ்வளவு ஈஸியா டக்குன்னு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து குவாலிட்டி அப்படின்னு வரும்போது பாக்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு LED நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 சைடுலயும். அந்த ஸ்டெம்ல இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அது ஒயிட் லைட், இதுவும் ஒயிட். எப்படி யோசிச்சிருப்பாங்க, சில சமயம் அந்த லைட் ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கும் போது அசிங்கமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் காதுலயும் வந்து என்னடா அவன் காதுல எரிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் நைட் டைம்ல பார்த்தா அது என்ன ஸ்டைலா எரியறதுக்கு இல்லைன்னா மல்டி கலர் LED எரிஞ்சிட்டு இருக்கு. இதுவாது பரவாயில்ல. ஒரு சில ஹெட்செட்ல எல்லாம், லோக்கல் ஹெட்செட்ல எல்லாம் ப்ளூ கலர் லைட் வர எரிஞ்சிட்டு பிளைட் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இருட்டுல. சரியா? சோ அந்த லைட் எரியுது. அட்லீஸ்ட் இந்த ஒயிட்டே இன்னும் கொஞ்சம் பிரைட்டாவது வச்சிருந்திருக்கலாம். சோ அது ஓகே. அதுக்கப்புறம் 2 போகோ பின் இன்சைட் உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் காதுல எப்படி ஃபிட் ஆகுது? சோ இதுல காதுல ஃபிட் பக்காவா இருந்ததுடா. எல்லாமே சேம் தான். இந்த பைப்லயும் அந்த பைப்லயும் டிசைன் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது மோர் ஓவர் ஒரே மாதிரியான டிசைன் தான். அதுல பெரிய பஞ்சாயத்து எல்லாம் இல்ல. இப்போ நீ போட்டுக்க என்ஜாய் நீ என்ஜாய் பண்ணு. போட்டுக்க என்ஜாய் பண்ணுங்க தம்பி. ஆல்ரெடி டெவலப்பா என்ன பட்டு பட்டுன்னு சத்தம் வருது? வந்ததா? படபடன்னு வெடிச்சுதா?
சோ என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பாத்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில ஹெட்செட்ல வந்து ஆப்டெக்ஸ் எல்லாம் இருக்கும். 2000 ரூபாய்க்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் என்னதான் இருக்கு அதையா தெரிஞ்சுக்கலாம்ல. ஆடியோ கோடக், ஓகே, எஸ்பிசி, ஏஏசி. இதுல ஆனா இங்க பாக்கும்போது தெரிஞ்சது ஏஏசி. சரியா, ஏஏசி சப்போர்ட் பண்ணுது. ஆமாட்டா. சோ இப்போ நீ பாட்டு கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாட்டு போடுங்க. போடலாமா? ப்ளீஸ் ப்ளே தி சாங். பாட்டு போடுங்க. என்னாச்சு? என்னங்க பேரே பண்ணலையா? பேர இருக்கு, பேர இதான் இருக்கு. ஆமா, ஏதோ சவுண்ட் இருந்ததா? பாட்டு போடுங்கப்பா. ஓ ஓ ஓ ஓ, கவர். இந்த டெலிகிராம் இருக்கு, அந்த தண்டம், அந்த தண்டத்தை முழுத்து. ஏன் டெலிகிராம்ல நீ ஏதாவது ஒரு சேட் ஆல்ரெடி, அதாவது ஆடியோ சேட் நீ ஏதாவது லிசன் பண்ணிட்டு இருந்திருந்தேன்னா அது கண்ட்ரோல் ஓவராலா எடுக்கும். நீ வேணா லைவா அதை நம்ம ஒரு நாள் வேணா வீடியோ காட்டலாம், செமையா இருக்கும். அது அந்த கூத்துனாலதான் இந்த தப்பு நடந்திருக்கு. ஆமா, ஒரு வேலை நான் வந்து ஹெட்செட்டை சந்தேகப்பட்டுட்டேன். எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தானே அது. சோ இப்போ பாப்போமா? நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு. ஹை வால்யூம் போங்க. பசங்களுக்கே கேட்கொண்டா, அது என்ன பாட்டுன்னே கேட்டிருக்கோண்டாரம். ஒரே குத்து தான் போ. ஹை வால்யூம்லாம் இருந்தது இல்ல, நல்லா இருக்கு. ஹை வால்யூம்ல நல்லா இருக்கு, இறையாம இருக்கு. ஏன்னா 13mm டிரைவர்ல இதுல. ஆமா ஆமா, சோ அதனாலதான். அடுத்து இந்த சிங்கிள் டேப் டபுள் டேப்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப இந்த சிங்கிள் டேப் டபுள் டேப் ட்ரிபிள் டேப்லாம் சரி, ஆனா அது எங்க இந்த ஏரியா அப்படின்றத வந்து அவங்க மார்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேஸ்டா போச்சு. இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? உடனே யூசருக்கு மட்டும் அவரு யூஸ் பண்ணி பழகி அவருக்கு மட்டும் தெரிஞ்சு மத்த யாரும் அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படி என்பதற்காக மார்க் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா இங்க எங்க ஒர்க் ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த டாப் இல்லையா, அந்த ஸ்டெம்லயே டாப் ஏரியால ஒர்க் ஆகுது. இதுல என்னன்னா டபுள் டேப் பண்ணா வந்து பிளே பாஸ்டா, ட்ரிபிள் டேப் பண்ணா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ட்ராக். சரியா, சிங்கிள் டேப் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்செட்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இந்த இன்ஃபினிக்ஸ் அதாவது ஸ்னாக்கர்ஸ்ல இருந்து இதுக்கு போறதா இருந்தா என்ன ஒரு ரீசனுக்காக நான் போற மாதிரி இருக்கும்னா, வால்யூம் கண்ட்ரோல். சிங்கிள் டேப் ரைட் சைட்ல பண்ணா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் பொறுமையா. நீ ஒரு தடவையும் சிங்கிள் டேப் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைட்ல பண்ணனா டிராப் ஆகும். சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இன்ஃபினிக்ஸ்ல அந்த ஆப்ஷன் கிடையாது, அதாவது ஸ்னாக்கர்ஸ்ல அது கிடையாது. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும்ல. சோ தலைவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து லோ லேட்டன்சி அப்படின்னு ஒண்ணு இல்ல டிஃபால்ட்டாவே. அவங்க அதனால அதை வந்து சொல்லல. ஆனா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், அவங்க வந்து நாய்ஸ் கிட்ட டேக் பண்ணி இந்த முதல்ல இதுக்கு எவ்வளவு லேட்டன்சின்னு கேட்டிருந்தாங்க. 230 milliseconds கிட்ட ஏதோ சொல்லியிருந்தாங்க அவங்க. சோ இப்போ என்னன்னா ஸ்னாக்கர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 60 milliseconds நம்ம லைவ் நல்லா இருந்தது. இதுல ரியல்மி, உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா இருந்ததா என்ன எதுன்னு தெரியல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான். சோ இது வந்து கேம் ஆடுறவங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு போலாம். இப்போ இதை எந்த மாதிரியான ஆங்கிள் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா, இந்த கேஸ் வந்து இதுல கிளாசி, இதுல வந்து மேட் ஃபினிஷ், அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டைப் சி இருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இதுல வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து அந்த சிங்கிள் டேப்க்கு கொடுக்குறாங்க, இது ஒரு அட்வான்டேஜ். இது போறதா இருந்தா என்ன பர்பஸ்க்காக போலாம் அப்படின்னு பார்த்தா, இதை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். சைக்கிளிங் போகும்போது யூஸ் பண்ணும்போது 3.5 மணி நேரம் உயிரோட இருந்தது. கன்டினியூஸ் பிளேயிங் 3.5 மணி நேரம் உயிரோட இருந்தது. சரியா, சோ பிளே டைம் பொறுத்த வரைக்கும் இவங்க கிளைம் பண்றது 4 hours, பட் 3.5 hours இருந்தது. அதுக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு 10 minutes பிரேக்னா கூட அது வந்து கனெக்டடாவே இருந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சார்ஜ் போடல, அப்படியே தான் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது. சோ இதுவும் அந்த மாதிரி இருக்கணும். அவங்க கிளைம் பண்றது 4 hours, 3.5 hours இதுவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ வந்து கேம் விளையாடுறதுதான் என் பிரைம் நீடு, நான் TWS வச்சு கேம் ஆடுவேன் அப்படின்றவங்க இதுக்கு போலாம். எனக்கு மியூசிக் தான் வேணும் அப்படின்றவங்க இதுக்கே போலாம். இதுல இந்த மாதிரி இப்ப விக்கி சொன்னா இல்லையா, டைப் சி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதோட அட்வான்டேஜ். பட் இந்த ரெண்டுமே வந்து செமையா ப்ரோ, செம குவாலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே. இந்த பிரைஸுக்கு இது ஓகே. அதேதான், இந்த பிரைஸுக்கு இந்த பிரைஸுக்கு வந்து இன்னியர் டைப் யாராவது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெட்மி பட்ஸ் இருக்கு, அப்புறம் பட்ஸ் கியூன்னு சொல்லிட்டு ரியல்மில ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் இன்னியர் டைப் தானே. சோ இந்த இன்னியர் டைப்பா இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஃபீல் ஆகும். என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்களே, நல்லா இருக்கும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ இதுதான் ப்ரோ பாயிண்ட்ஸ், மத்தபடி வரதும் இல்ல. டச் ஏரியா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா,
ரொம்ப எக்ஸலன்ட்னு சொல்ற மாதிரி இல்ல. உடனே ஒரு ஹிட் ஆர் மிஸ் ஆகுது. ஒரு 5 வாட்டி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 வாட்டி ஹிட் ஆகுது அவ்வளவுதான். இப்போ ஒரு 5 வாட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வாட்டி ஹீட் ஆகுது அவ்வளவுதான். சில சமயம் இதனாலதான் என்ன தெரியுமா தோணுது, இதுக்கு பட்டனே வச்சு அதேதான் காண்ட் ஆகுது. ஆமா, பார்க்க மட்டும் ஷோவா எல்லாம் பயங்கரமா இருக்கும். டச் வந்து எப்படி திரும்ப அழுத்திட்டு இருக்கும். அதுவும் மழை எல்லாம் பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, IPX4 ரேட்டிங் எல்லாமே இருக்கும். மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க போன்ல இருக்கிற டிஸ்பிளேல தண்ணி லைட்டா பட்டானு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொலை கூத்தாயிடும், உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்போம். ஒரு கண்டிஷன்ல நம்மள அரைஞ்சிருந்தோம் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். ஃபிட் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதுல பிரச்சனை இல்ல. சோ இதுதான் 2000 ரூபாய்க்கு நீங்க இத என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 2000 ரூபாய்க்கு தான்டா விக்கிறாங்க. அவங்க சைட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாம் பார்த்தனா 1999 தான் போட்டிருக்காங்க. பட் உள்ள போனா நோட்டிஃபை மீன் போட்டு 2499 போட்டு வச்சிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு தான் மேக்ஸிமம் இது விற்பாங்க. சப்போஸ் 2500 ரூபானாலும் அந்த 500 ரூபால வந்து அந்த 500 ரூபானால இதோட வேல்யூ கம்மியாகுதுன்னா அது சொல்ல முடியல. நான் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, டைப் சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பத்தி யோசிக்கும் போது அதே சமயம் வந்து இந்த டாப் வந்து இந்த மாதிரி அழகா வால்யூம்க்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்தது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தோணுது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த ஏரியாவையும் டச் ஏரியாவா வச்சுக்கிட்டு கீழ இருந்து மேல பார்த்து இப்படி எழுத்தா வால்யூம் ஏறுற மாதிரியும் கீழே மேல இருந்து கீழே அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். 6000 ரூபாய் ஆயிடும். சோ அதான் இது அப்படிதான். பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆனா ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பட்ஜெட் கம்மியானா ஃபீச்சர்ஸ் கம்மியாகுது. ஓகே, அடுத்த வீடியோல வேறு டிவைஸோட சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது ஓகேயா? உங்களுக்கு எது இந்த ரெண்டுத்துல எதை நீங்க வாங்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க.